கோப்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதியில் அறிவிக்கப்படும் என்றும் அது தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தற்போது அறிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணைக்குழு வருகிற வியாழக்கிழமை 27ஆம் தேதி கூடுதலாக நாங்கள் அறிகிறோம். அப்பொழுது இந்த முதல் கட்ட தேதிகள் வெளியாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த கூட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகிற முறைமைகள் சம்பந்தமாக மத்திய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேசுவதற்கும் எங்களுடைய கிளைகளோடு கலந்துரையாடுவதற்கும் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பணிப்புரை வழங்கப்பட்டிருந்தது. தலைவர் தற்போது மத்திய கட்சி தலைவர்களோடு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்தும் அவர்களோடு பேசுவார். நான் என்னுடைய கட்சி கிளைகளோடு பல கூட்டங்களிலே ஏற்கனவே இந்த கலந்துரையாடல்களை நடத்தி வருகிறேன். தொடர்ந்தும் வருகிற நாட்களிலே மற்ற மாவட்டங்களிலேயும் இந்த கூட்டங்கள் நடத்தப்படும். எங்களுடைய கிளை உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் கருத்துக்களையும் நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவது சம்பந்தமான ஒரு முன்மொழிவை மத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கு நாங்கள் முன்வைத்திருந்தோம். அது ஒரு முன்மொழிவாக நாங்கள் சொல்லியிருந்த போதிலும் கூட அவர்கள் அதைத்தான் தீர்மானமாக எடுத்து தனித்து போட்டியிடுவது என்று அறிவித்திருந்தார்கள். தற்போது அந்த இரண்டு கட்சிகளும் வேறு சில கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலிலே ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்தபடி இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலமும் எங்களோடு இணைந்து செயற்படக்கூடிய கட்சி அல்லது கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதன் மூலமும் இந்த குறித்த தேர்தல் முறையின் கீழே நாங்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே தொடர்ந்து வருகிற நாட்களிலே எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அநேகமாக தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை எப்படியாக நாங்கள் சேர்ந்து அமைப்பது, அது குறித்து தேர்தலுக்கு முன்னர் எங்களுக்குள்ளே ஒரு இணக்கப்பாடு ஏற்பட முடியுமா என்பதை பற்றியதாகத்தான் இருக்கும். அந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது மற்ற கட்சி தலைவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறார். இது இவ்வாறு இருக்க இந்த பொது கூட்டணி அண்மையிலே நேற்று முன்தினம் 9 கட்சிகள் இணைந்து ஒரு பொது கூட்டணி அமைத்திருக்கிறது. எதிர்காலத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைவதற்கான அந்த ஏற்பாடுகள் அதில் எதுவும் பாதிப்பை செலுத்துமா, இல்லை உங்களோட தேர்தலிலே அது ஏதாவது பாதிப்பு ஏதாவது இருக்கிறதா? என்ன தேர்தலில் பாதிப்பு இருக்காது. தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டு பிறகு ஒன்றாக சேர்வதன் மூலம்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகளாக போட்டியிடுவது சால சிறந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்குவது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அதை ஆராயவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அப்படியான ஒரு நடவடிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட பாராளுமன்றத்திலே இயங்கி இருக்கிறோம். ஆனால் சில கட்சிகள் தவறுதலாக எங்களுடைய முன் யோசனை அல்லது முன்மொழிவை புரிந்து கொண்டு செயற்படுவதன் விளைவாக அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இப்பொழுது இயங்கவில்லை. அவர்கள் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளுக்கும் அவர்களோடு சேர்ந்து இயங்குவதற்கு அல்லது வேறொருவரோடும் சேர்ந்து இயங்குவதற்கான பூர்ண சுயாதீனம் உண்டு. ஆகையினாலே எதிர்காலத்திலே எப்படியாக இந்த கட்சிகள் ஒன்றாக இயங்குவது அல்லது ஒன்றுபடாமல் இயங்குவது இருக்கும், அப்படியாக இருக்கும் என்பதை குறித்து இப்பொழுது எதிர்ப்பு கூறுவது கடினமான ஒரு.
இதிலே ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே டெலோ பிளட் போன்ற அமைப்பு இருந்தது. அது அண்மையிலே அந்த உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பான ஒரு விவகாரத்திலே வெளியிலே அவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த கூட்டு சேர்ந்திருக்க புதிதாக கூட்டு சேர்ந்திருக்கிற 9 கட்சிகளும் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த கூட்டுக்குள் பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் அல்லது அழைப்புகளை நீங்கள் விடுவீர்களா? என்ன தமிழ் தேசிய கூட்டம் இந்த தமிழரசு கட்சியாக எப்பொழுதுமே அனைத்து கட்சிகளோடும் சேர்ந்து, அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து இயங்குவதிலே எங்களுக்கு பூர்ண நம்பப்பாடு உண்டு. பிரதான கட்சி என்ற வகையிலே தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே மிகப்பெரிய கட்சி என்ற வகையிலே எங்களுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் எங்களுடைய கட்சி தலைவர் இதை தன்னுடைய ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு தானே இந்த சந்திப்புகளை ஏற்படுத்தி அதனை முன்னெடுத்து அதனை நடத்தி வருகிறார். தேர்தல் ஒன்று வருகிற காரணத்தினாலே அந்த தேர்தலிலே நாங்கள் எப்படியாக இணங்கி செயற்படலாம் என்பதை குறித்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதற்கு பின்னர் ஒவ்வொரு விடயங்கள் வருகிற போது நாங்கள் என்ன மாதிரியாக சேர்ந்து இயங்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுப்போம். பிரதான கட்சி என்ற வகையிலே இதற்கு இப்படியான முயற்சிகளுக்கு தலைமையை தாங்க வேண்டிய பாரிய பொறுப்பும் எங்களிடத்தில் தான் இருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலே பேசப்பட்டு வருகிறது. அதை நீங்கள் காலந்தாழ்த்துவதாகவும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிலையிலே தமிழரசு கட்சிக்குள்ளும் மற்றது கயந்திரமார் பொன்னம்பலம் செல்வம் அடைக்கலநாதனார்கள் புறம்பாக அது தொடர்பான பேச்சுவார்த்தையிலே முடிவுபடுகிறார். நீங்கள் உங்களது மத்திய குழு கூடிய பின் அது தொடர்பான முடிவுகளை அறிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறீர்கள். அந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பேசுவது அல்லது அதை பற்றி கலந்துரையாடுவது, அது இப்போது என்ன நிலைமையில் இருக்கிற அந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பு? நேற்றைய தினமும் சுகாதார அமைச்சர், அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜாகதீஸ் அவர்கள் புதிய அரசியலமைப்பு நாங்கள் உருவாக்கியே தீர்வோம், ஆனால் அதுவரைக்கும் 13ஆம் திருத்தத்தில் இருக்கிற நடைமுறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேணுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் புதிய அரசியலமைப்பு நடவடிக்கை பிற்போடப்படுகிறது. அதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரணங்களே அது இப்போது நடைபெறாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கருத்து இது மிகவும் அவசரமாக மிக முக்கியமான ஒரு பணியாக உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அரசாங்கத்துக்கு அதற்கான 3/2 பெரும்பான்மை இருக்கிறது. இதை செய்வோம் என்ற வாக்குறுதியை அவர்கள் இன்று நேற்றல்ல, அவர்கள் அரசியல் கட்சியாக உருவாகின நாட்டிலிருந்தே சொல்லியிருக்கிறார்கள். 78ஆம் ஆண்டு 2வது குடியரசு யாப்பு முற்று முழுதாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த யாப்பு உருவாக்கப்பட்ட 78ஆம் ஆண்டிலே இருந்தே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆகையினால் இப்பொழுது அவர்கள் பதவிக்கு வந்திருக்கிற போது அதுவும் பாராளுமன்றத்திலே தீர்மானிக்கக்கூடிய 3/2 பெரும்பான்மை சக்தியாக வந்திருக்கிற போது அதனை உபயோகித்து அவர்கள் அதனை புதிய அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும். அதை காலம் தாழ்த்துவதால் அதை இல்லாமல் பண்ணுகிற ஒரு செயற்பாடாக அவர்கள் இதை செய்கிறார்களோ என்ற ஒரு நியாயமான சந்தேகம் இருக்கிறது. ஆகையினால்தான் அதனை உடனடியாக காலம் தாழ்த்தாது முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே வேளையிலே இந்த யாப்பு எப்படியானதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடு என்ன மாதிரியானது என்பதை குறித்து எவருக்கும் எந்த விதமான சந்தேகமும் எள்ளளவும் கிடையாது. ஆகவே புதிதாக நாங்கள் அமர்ந்திருந்து இதுதான் எங்களுடைய முன்மொழிவு, இதுதான் எங்களுடைய மாதிரி என்று எதையும் முன்வைக்க வேண்டிய தேவை கிடையாது. காலாகாலமாக 51ஆம் ஆண்டிலே எங்களுடைய 1வது தேசிய மாநாட்டிலே நாங்கள் வலியுறுத்தியதன்படி சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அந்த வேளைகளிலே அதற்கு பிறகு 25 வருட காலமாக அதையெல்லாம் வேண்டாம் என்று படித்தவர்கள், எதிர்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தாங்களும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லி இருப்பது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதிகால நீண்ட நாள் கோட்பாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அவர்களும் சேர்ந்து வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கையோடு அவர்கள் சேர்ந்து வருகிறார்கள். இந்த கொள்கையை முன்னிறுத்தியவர்கள் நாங்கள் பல தசாப்தங்களா. ஆகவே அவர்கள் சேர்ந்து வருவது, அந்த கோட்பாடோடு இணைந்து வருவது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது அவர்களுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். ஆகவே இந்த வேளையிலே
அரசாங்கம் இதனை பின்போட நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தருணத்திலே நாங்கள் திரும்பவும் தெரிந்த ஒரு விடயத்தை முன் வைப்பதன் மூலம் அரசாங்கத்துக்கு சாக்கு போக்கு சொல்வதற்கான ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முதலிலே அரசாங்கம் தங்களுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டிலே எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனால் அரசாங்கம் தங்களுக்கு மக்களான இருக்கிறது, வடக்கிலேயும் இருக்கிறது, தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு மங்கலத்திலே இருக்கிறது என்று தொடர்ச்சியாக சொல்லுகிற அரசாங்கம் அந்த தீர்வு என்ன என்பதை முன்வைக்க வேண்டும். அதை முன்வைப்பதற்கு முன்னதாக நாங்கள் சென்று ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுவோமாக இருந்தால், தெரிந்த விடயம்தான், தெரிந்ததை கூட சொல்லுவோமாக இருந்தால் அதிலே பிழை கண்டுபிடிப்பதும் அதில் இதை கொடுக்க முடியாது, அதை செய்வதிலே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அதிலேயே ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறதற்கான ஒரு சதியாக கூட அது இருக்கலாம். ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே 2 தடவைகள் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிறோம். திருவோணமலை கூட்டத்திலேயும் அந்த தீர்மானத்தை தான் எடுத்தோம். அந்த தீர்மானத்தை எடுத்துத்தான் 7 பேர் கொண்ட குழுவை நியமித்தோம். மட்டக்களப்பு கூட்டத்திலேயும் அந்த கூட்டத்துக்கு பிறகு 7 பேர் கொண்ட குழு கூடிய போது ஏகமனதாக நாங்கள் தற்போது இது பற்றிய சம்பாஷணைகளை நாங்கள் முன்னெடுத்து அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறதை அரசாங்கம் செய்யாமல் விடுவதற்கான ஒரு சாட்டுப்போக்கு அவர்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவதை மட்டும்தான் இப்பொழுது செய்வோம் என்ற தீர்மானத்தை கட்சியாக எடுத்துக்கொள்வது கட்சியுடைய நிலைப்பாடு. கட்சி மத்திய செயற்குழுவும் கட்சி இந்த விடயத்தை கையாளும்படியாக நியமித்த குழுவும் ஏகமனதாக எடுத்த தீர்மானங்கள். அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம். அண்மையிலே நாடுபூராகவும் துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெறுகின்றன. பலர் வீதிகளிலே சுடப்படுகின்றார்கள், கைதாவர்கள் கூட சுடப்படுகின்ற நிலைமை காணப்படுது. இந்த நிலையை மஹிந்த தரப்பு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கப்பட்டிருக்கிறது, தமது காலத்தில் இவ்வாறு இடம்பெறவில்லை என்று கூட சொல்லும் அளவுக்கு இந்த நிலைமையை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? நீதவான் நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்குள்ளே சுட்டுக் கொல்லப்படுகிற சம்பவங்கள் இதற்கு முன்னர் நடந்திருக்கிறது. ஆனால் இதுதான் முதல் தடவையாக ஒரு எதிரி கூட்டிலே இருக்கிறவரை நீதிமன்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிற போது சுடப்பட்டதாக காணப்படுகிறது. பாதாள குழுக்கள் நாட்டிலே இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த பாதாள குழுக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக கைகூலிகளாக அவர்கள் பணம் கொடுக்கப்பட்ட கொன்றாட்டுக்காரர்களாக கொலை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் பெற்றவர்களாக இதனை செய்து வருவதும் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இப்பொழுது திடீரென்று இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பது மிகவும் ஒரு பயத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருப்பது. வேண்டுமென்றே இப்படி ஒரு நிலைமையை நாட்டிலே உருவாக்குகிறார்களா என்ற கேள்வி கூட எழுகிறது. ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளலாமோ எனக்கு தெரியாது. ஆனால் பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகள் அவர்களை கையாளுகிறவர்கள் மூலமாக அதிகரித்திருக்கிறது. அது உடனடியாக அடக்கப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இப்படியான செய்திகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியதும் இதற்கு பொறுப்பானவர்களை நீதிமன்றம் முன்பாக நிறுத்த வேண்டும் என்பது. இதோடு இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். மித்தனியவிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருக்க, கொட்டாஞ்சனையிலே வர்த்தகர் ஒருவரை சுட்டுக் கொண்டவர்கள் என்ற இருவரை மக்கள் மடக்கி பிடித்து போலீசாருக்கு படுத்தினார். ஆனால் அதற்கு பிறகு உயிரோடு இருந்த அந்த கொலையாளிகளை போலீசார் ஆயுதம் அவர்கள் ஒழித்து வைத்து இடத்தை காண்பிக்க கொண்டு போகிறார்கள் என்று கொண்டு போய் அங்கே இந்தியாவிலே சொல்வார்கள் என்கவுண்டர் கிளிங், அதுபோல அவர்கள் தூக்காக்கி பறிக்க வைத்தார்களாம், இவர்கள் சுட்டுக் கொண்டார்களாம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே கதையை போலீசார் சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக தற்போதைய ஜனாதிபதி சென்றாட்சி காலத்திலே எதிர்கட்சியிலே அவர் போது மக்களாக இதனை பேசியிருக்காரு. எல்லா தடவையும் இதே மாதிரி தான் கதை வருவது அவரை கேட்டிருந்தார். அப்படி என்ன போலீசார் வேண்டுமென்றே செய்கிற செயல் என்பது வேண்டுமென்றே தாங்கள் செய்கிறோம் என்பதும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை போல செய்கிறார்கள்.
ஆகவே இது மிக மிக மோசமான ஒரு செயல். குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். போலீசார் சட்டத்தை கையிலே எடுத்து மக்களுக்கும் தெரிகிற வகையிலே வேண்டுமென்றே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று பொய்க்கதைகளை அவிட்டுவிட்டு செயற்படுவது, அதுதான் தேசிய பாதுகாப்பு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விடயமாக அமைந்திருக்கிறது. இது பிடிஏ சட்டத்தை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இது பற்றி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது ஜேவிபி கட்சியினுடைய ஆரம்ப காலம் தொட்ட நிலைப்பாடு. அதிலே நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாடு ஊராக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தின போது சகல மாவட்டங்களிலேயும் அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் எங்களோடு இணைந்து கொண்டார்கள். இதனை சேர்ந்து நடத்தினார்கள். கடந்த அரசாங்கம், அதற்கு முந்தைய அரசாங்கம் 2 மாற்று சட்டங்களை அறிமுகப்படுத்திய போது, சிடிஏ என்று ரணில் விக்ரமசிங்க ஆட்சியும், ஏடிஏ என்று சொல்லி கோட்டாபய ஆட்சியும் அறிமுகப்படுத்தின போது பாராளுமன்றத்திலே சரி சட்டம் ஒன்று வருகிறது, அதிலே இருக்கிற தீய விளைவுகளை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கூட அந்த பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டு அந்த சட்டம் தேவையில்லை என்றெல்லாம் பார்க்கும் போது ஜேவிபி கட்சியில் அந்த கூட்டங்களுக்கு கூட வருவதில்லை. காரணம், இன்னொரு சட்டம் இந்த சட்டத்திற்காக பிரதியீடு செய்யப்படக்கூடாது, எந்த சட்டமும் இது சம்பந்தமாக இயற்றப்படக்கூடாது, இருக்கிற பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே மிக மிக உறுதியாக இருந்தார்கள். 2-3 வருடங்களுக்கு முன்னர் இது சம்பந்தமாக பொது நூலகத்திலே நான் நடத்திய ஒரு உடவியாளர் சந்திப்பில் எனக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்து உடவியாளர் சந்திப்பிலே பேசிய ஹேரத் அவர்களும் இதனை வலியுறுத்தி சொல்லியிருந்தார். ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்பதாக அவரே வெளிவிவகார அமைச்சராக ஒரு புது சட்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று அறிவிக்கிறார். புது சட்டம் ஒன்று, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பிரதியீடாக இன்னொரு சட்டம் ஏற்படுத்தப்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களை விட கூடுதலாக தீவிரமாக நின்றவர்கள் இன்றைக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி ஒரு புது சட்டத்தை ஏற்றுவதாக அறிவித்திருப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அரசாங்கத்துக்கு நான் ஒரு சவாலாக முன்வைக்கிறேன். இத்தனை காலமாக நீங்கள் வைத்திருந்த இந்த கொள்கையை நீங்கள் மாற்றுவது ஏன்? பயங்கரவாத தடுப்பு சட்டமோ அதை போன்ற ஒரு சட்டமோ நாட்டுக்கு தேவையில்லை என்பதை திட்டவட்டமான ஒரு கோட்பாடாக கொள்கையாக அறிவித்திருந்த நீங்கள் இப்பொழுது மாற்று சட்டம் ஒன்றை வரைவதற்கான காரணம் என்ன? இது மக்களை ஏமாற்றும் செயல், உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்களே மீறுகிற செயல். ஆகையினாலே வேறு சட்டம் ஒன்றை ஏற்றுவதை கைவிட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். உங்களுடைய கொள்கையோடு இணங்கி நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறோம். சிந்தனை என்னவென்று சொன்னால், இப்பொழுது மத்திய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியிலே கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மக்களுக்கு விளங்குகிற பாணியிலே அனுரவிற்கு தோழர் அனுரவிடைய கையிலே நாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் தங்களுடைய தேர்தல் சுலோகமாக அனுரவோடு நாடு என்று அறிவித்திருக்கிறார்கள். அது ஜனாதிபதி தேர்தலையும் அதுக்கு பிறகு பொது தேர்தலையும் கூட அனுரவுக்கு வாக்களிக்கிறதாக சொல்லித்தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சரி, அந்த தேர்தல் முடிந்து விட்டது. அடுத்த 5 வருடங்களுக்கு ஜனாதிபதி அனுரவ் குமார் திசாநாயக்கவும் அவருடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியும் மத்தியிலே ஆட்சியிலே இருக்க போகிறார்கள். ஆனால் மத்தியிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்கள், எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும். நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாதிபதியாக வருவதற்கோ முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தவரை. ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடாது. ஆனபடினால் மக்களுடைய சிந்தனைக்காக நாடு அனுரவோடு இருக்கட்டும், எம்மூர் எம்மோடு இருக்கட்டும்
என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.